ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட்டில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களானது நடக்க போகுது அப்படின்றதையும், இந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை கன்னிராசி நேயர்களே நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுமே பயிற்சியாக போகிறாங்க. அதுவும் சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமடைய போகிறாரு. அதே மாதிரி புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் கடகத்தில் ஏற்படுதுங்க. அதே மாதிரி சிம்ம ராசிலையும் நிகழப்போகுது. இதனுடைய அமைப்பால் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். அப்படி என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் கன்னிராசியில் நீச்ச நிலைக்கு போகிறாரு. அதே மாதிரி செவ்வாய், புதன் பகைஸ்தானத்துக்கு போக போகிறாங்க. சூரியன் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. இந்த டைமில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கையால் நிறைய யோகங்களும் ஏற்படுதுங்க. இதனுடைய அடிப்படையில் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போகுது. ஸோ உங்களுடைய குடும்பத்தாரோட நண்பர்களோட உறவுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலையும் உங்களுக்கு இந்த டைமில் குறிப்பிடத்தக்க அளவில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஸோ நல்ல நிதிநிலை இருக்கிறதுனால புதுசாக ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது, ஸோ இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இல்லைனா மங்களகரமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்லையும் சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ மேலும் இந்த டைமில் புனித யாத்திரைக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு படைப்பு தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றியும் இருக்குங்க. பணியிடத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போது மக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். இல்லை இளைஞர்களாக இருக்கீங்க, போட்டியில் பங்கேற்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதாவது யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறீங்களோ, உண்மையாக உழைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நிச்சயம் அதற்கான யோக பலன்கள் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன், சூரியன் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் கஜலட்சுமி யோகமும் உருவாகுது. ஸோ இந்த 2 யோகங்களும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு புதிய விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சில கிரகங்களுடைய பகைஸ்தான சஞ்சாரமும் இருக்குது அப்படின்றதுனால கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கிரகநிலையுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அமைய போகுது. ஸோ முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. எதுலேயுமே ஒரு அலாட்டாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டைமில் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பு தெரியும். அந்த உழைப்புக்கான நல்ல லாபமும் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் உழைப்பு தாங்க லாபமாக மாறப்போகுது. ஸோ சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துடும். புதிய வாடிக்கையாளர்கள், கூட்டணிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த டைமில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ஆகஸ்டோடைய எண்டு வரதுக்குள்ளேயே உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை பார்த்துருவீங்க. அதுவும் அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. இடமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பணியிடத்தில் உங்களுடைய செயல்முறையாக இருக்கட்டும், மேலாண்மை திறனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து தான் இப்போ உங்களுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி மரியாதை கிடைக்க போகுது. அதனால் முன்னாடி சொன்ன மாதிரியே நல்ல டெடிக்கேட்டிவாக வேலை செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நல்லா அனலைஸ் பண்ணி செய்யுங்க. ஸோ டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டோ இல்லை 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவோ எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு படுதா, உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்கா, அதுக்கப்புறமா நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க. மற்றவங்களுக்காக எதுவும் செய்யாதீங்க.
அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நிதி நிலையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு புதனோட சூரியன் இணையிறாரு. புத ஆதித்ய யோகம் வந்து உருவாகுது. இந்த புத ஆதித்ய யோகத்தால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி புதிய வருமானத்திற்கான வழிகள் வந்து கிடைக்கும். ஸோ புதுசாக வருமானத்துக்கு தான் வழி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் 31க்கு அப்புறமா உங்களுடைய பட்ஜெட்டை வந்து நீங்கள் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் செலவுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகாமல் கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க. உங்கள் தேவைக்கான விஷயங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த டைமில் ஆகஸ்ட் 12க்கு அப்புறமாவே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 12 வந்து சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது. இந்த சூரிய கிரகண தாக்கத்தால் எதிர்பார்த்த பெரிய லாபங்கள் கிடைக்காம கூட போகலாம். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதலீடுகளே வந்து செய்ய முடியாமல் கூட தடைப்படலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்து கவனமாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 27 சந்திரகிரகணம் வந்து நடக்க போகுது. ஸோ உறவுகளுக்குள்ள முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத விவாதங்கள்லாம் கூட ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, விவாதங்களை எல்லாம் குறைச்சிக்கோங்க. எதுக்காக தேவையில்லாமல் அங்கே பேசணும்? தேவையில்லாத சண்டைகள் எதுக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த டைமில் நண்பர்களுடைய வட்டாரமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கவனமாக தான் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு சில மறைமுக போட்டிகள் இருக்கும். உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு அந்த அகெயின்ஸ்டாக வந்து அவங்க செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கூட உங்களுடைய முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அமைதி கிடைக்கும். குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். அங்கே எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஸோ அந்த ஒரு புரிதலை வந்து வளர்த்துக்கோங்க. இந்த இடத்துல கன்னிராசி நேயர்களுக்கும் ரொம்ப முக்கியமானதுன்னா புரிதல் தான். ஸோ என்ன தேவை அங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதை ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து சொல்லுவாங்க. சொல்கிறத செய்யலை அப்படின்னா கோவம் வரும். ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி கேட்டகரியாக இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, அவங்களே பார்த்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 2 மாதிரியான ஆட்களும் இருக்கிறது உண்டு. அதனால் உங்கள் வீட்டில் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பிறந்த நாள் தொடங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த டைமில் உங்களுக்கு போதியமான ஓய்வு கண்டிப்பாக வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஓய்வு எடுங்க. இந்த ஓய்வு தான் உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தூக்கம் இல்லாமல் கூட போகலாம். வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் தூங்குறதுக்கு டைம் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகரிக்க செஞ்சதிங்க அப்படின்னா உடலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆகிடும். ஸோ தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய பிடிக்குமோ அது மாதிரி செய்யுங்க. இதனால் உங்களுடைய மனசை வந்து உங்களால் அமைதிப்படுத்திக்க முடியும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஏழை எளியவர்கள் இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்களுக்காக உணவு, உடை இந்த மாதிரி ஏதாவது தானம் செய்யுங்க. ஸோ தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்களுடைய பசியை போக்குங்க. அந்த தானமும் தர்மமும் நிச்சயமாக உங்களை வந்து காக்கும். அதனால் அதை வந்து மறக்காமல் செஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் வேலை மாற்றம், புதிய தொழில் முதலீடு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செய்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இன்னும் உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து நிறைய வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை வந்து சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னா, புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த 2 டைம்லையுமே பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு செல்வங்களானது கிடைக்கும். செல்வத்துக்கு வரக்கூடிய தடைகள் விலகும். ஸோ நல்ல ஒரு அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்கள் வந்து அடைய போகிறீங்க. அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு இன்னும் நிறைய பாக்கியங்களும் இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா அந்தந்த டைமில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 8வது மாதமான ஆகஸ்ட்டில் நிறைய யோகங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க.
குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டைமில் கன்னிராசி நேயர்கள் நினைத்ததை விட நினச்சி பார்க்கறத விட அதிகமாகவே நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்ல தோணாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டில் வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது எல்லாமே இருக்கும். சொல்லப்போனால் ஒரு கலவையான பலன்கள் வந்து கிடைக்கும். வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எப்போதுமே கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா அந்த உழைப்புக்கான பலன் இப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி வேலை தொடர்பாக அடிக்கடி நீங்கள் வெளியில் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதி ரீதியாக செல்வம் சேர்க்கறதுல சிரமங்கள் ஏற்படும். ஸோ ஒரு 10 ரூபாய் நீங்கள் மிச்சம் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை சேர்க்கவே முடியாது. அதுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும், பல தடைகள் வந்துடும். ஏன்டா நம்ம சேர்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னு கூட நீங்கள் தோண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்கும். அதே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து மனைவி வந்து ரொம்ப முக்கியமானவங்க. என்ன மாதிரி மனைவி அமையிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய இல்லறம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வந்து மாறும். திருமண வாழ்க்கை இனிமையாக வந்து இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகளானது அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரையுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு அப்படின்னா அந்த 4 பேருமே 4 விதமாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது. ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்க, ஒருத்தர் எப்போவுமே ரூடாக இருப்பாங்க, ஒருத்தருங்க வந்து எப்போதுமே வந்து அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறிக்கோங்க. உங்களுடைய வேலைகளையும் வந்து மாற்றிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உறவினர்களோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பார்த்திங்கன்னா வளர விடாமல் பார்த்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களோடையும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் கூடுதல் கவனம் வந்து செலுத்தணும். நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா தான் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். அப்போ தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா படிக்கிறத விட வேறு என்ன வேலை இருக்க போகுது? ஸோ அதனால் கவனத்தை வந்து முழுமையாக அதில் செலுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அது வந்து சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை வந்து அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ கன்னிராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து கன்னிராசி நேயர்களுடைய ராசி அதிபதி. புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன் தான். கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு கல்வி அறிவானது அதிகமாகவே இருக்கும். அதாவது தன்னுடைய உழைப்பால் அவங்க முன்னேற்றம் அடைகிறத விட அவங்களுடைய அறிவுத்திறனால் டெக்னாலஜியின் மூலமாக ரொம்ப டெக்னிக்காக வந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வியூகக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட சுமாராக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.